நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோழ ட்ராவலிங் சீசன் 3 எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். கிரீட்டோ எப்படியும் ஆலிஸை வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆலிஸ் மயக்கத்துலேருந்து ஏந்து பார்க்கும்போது கிரீட்டோவுக்கு வேர்த்து கொட்டுது. ஆலிஸ் கேட்குறா, நீ தான் என்னை மேலே கொண்டு வந்தியான்னு சொல்லும்போது கிரீட்டோவில் ஆமான்றாரு. கிரீட்டோவில் தேங்க்யூலாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லும்போது ஆலிஸு அவள் ட்ரெஸ்ஸு கிரீட்டோவோட வேர்வையால் ஈரமானதை பார்த்துட்டு கோவப்படுறா. அதை பார்த்த கிரீட்டோவில் இது ரொம்ப முக்கியம் பாரு. ஆலிஸ் அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் கிரீட்டோ கிட்ட கேட்குறா, அவனோட பார்ட்னர் எங்கன்னு சொல்லும்போது கிரீட்டோவில் அவன் பேர் யூஜியோன்னு சொல்லும்போது ஆலிஸில் ஆமாம் அந்த யூஜியோ தான் எங்கன்னு சொல்லும்போது கிரீட்டோ அவன் மேஜிக்கை வச்சு யூஜியோவை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது யூஜியோ கீழே இருக்கான்னு சொல்லிட்டு ஆலிஸ் கேட்குறா, இந்த துணியை நீ தான் கட்டி விட்டியான்னு சொல்லும்போது கிரீட்டோவில் உன் கண்ணு ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் தான் ஹீல் பண்ணேன், இருந்தாலும் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியல, அதனால தான் நான் என் துணியை வச்சு கட்டிட்டேன். கிரீட்டோவில் வேணும்னா நீயே ஹீல் பண்ணிக்க உன் கண்ணை. ஆலிஸில் இந்த காயம் இருக்கட்டும், அப்போ தான் நான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்க்கும்போது உதன்னு உடைக்க முடியும். கிரீட்டோவை ஆலிஸோ கீழே போய் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. அங்கே பார்த்தா கமாண்டர் சிலையாக இருக்கான். கிரீட்டோ அதை பார்த்துட்டுல யூஜியோ இப்படி பண்ணுற ஆளே கிடையாதுன்னு சொல்லும்போது ஆலிஸில் இதை யூஜியோ பண்ணல, இதை பண்ணது அந்த கோமாளி தான். இந்த கோமாளி தான் பிரைம் செனிட்டர்னு சொல்லுவோம் இந்த சர்ச்சில். கமாண்டர் கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணுறான். ஆலிஸ் சொல்கிறான், நீங்கள் பேச ட்ரை பண்ணாதீங்க கஷ்டப்பட்டுன்னு சொல்லும்போது கமாண்டர் சொல்கிறான், நீ கலக்கிட்ட ஆலிஸ், நான் 300 வருஷம் பண்ணாததை நீ பண்ணிட்ட, இந்த சீலை உடச்சிட்ட பார்த்தியா, நீ என்னோட சக்தி வாய்ந்தவளாயிட்ட, நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறான் அந்த கமாண்டரு. இந்த கமாண்டர் கிரீட்டோவை பார்த்துட்டுல, சின்ன பையன் நீ தான் ஆலிஸை பாதுகாக்கணும், கிரீட்டோவில் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இந்த கமாண்டர் சொல்கிறான், உன் பார்ட்னரை சீக்கிரம் போய் காப்பாற்று, இல்லைனா சர்ச்சு அவன் மெமரியை வந்து அழிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது கிரீட்டோ ஐஸ் கடியில் இருக்க யூஜியோட ஸ்வாடை எடுக்கிறாரு. ஆலிஸில் கிளம்பலாவான்னு சொல்லும்போது கிரீட்டோவில் கமாண்டர் எப்படியே விட்டு போகிறதான்னு சொல்லும்போது ஆலிஸ் சொல்கிறா, அந்த பிரைம் செனிட்டர் தான் இதை பண்ணது, அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கமாண்டரை காப்பாற்ற சொல்லலாம், இல்லைனா அவனை கொண்டுடலாம், எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். கிரீட்டோ ஆலிஸும் போகிற வழியில் கிரீட்டோ கேட்குறாரு, செனிட்டர்லாம் யாருன்னு சொல்லும்போது ஆலிஸ் சொல்கிறா, செனிட்டர்லாம் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, யார் எந்த தப்பு செஞ்சாலும் சர்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்க தான். நான் வரும் பிரைம் செனிட்டரை மட்டும் தான் பார்த்துருக்கேன், மிச்ச செனிட்டர்லாம் எந்த நைட்டும் பார்த்துட்டே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு செனிட்டர்லாம் 96ஆவது ஃப்ளோரில் தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது கிரீட்டோவும் ஆலிஸும் செனிட்டர் இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சி அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது செனிட்டர்ஸ்லாம் பொம்மை மாதிரி பாக்ஸ்குள்ளே இருக்காங்க. கிரீட்டோ அதை பார்த்துட்டுல, இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது ஆலிஸில் எங்கே பார்த்தேன்னு கேட்குறா. கிரீட்டோ சொல்கிறாரு, நாங்கள் நோபல்ஸ் கூட சண்டை போடும்போது அப்போ தான் இந்த மூஞ்சியை பார்த்தோம், பைப்புக்குள்ளேருந்து சாப்பாடு வருது, செனிட்டர்லாம் அதை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு முடிஞ்சோடனே அடுத்த செகண்டே வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதை பார்த்த கிரீட்டோவில் மனுஷங்களை தான் வந்து கடத்தி கொண்டு வந்து இங்கே வேலை பார்க்க வைக்கிறாங்க நான் ஸ்டாப்பாக. ஆலிஸில் என்ன ஒரு கொடூரமான செயல் இது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. இந்த பின்னாடி ரூம்லேருந்து சத்தம் வருது. அதை பார்த்து ஆலிஸும் கிரீட்டோவும் போகிறாங்க. அந்த ரூமில் பிரைம் செனிட்டரை பார்த்தோன்னே ஆலிஸ் அவனோட சத்தையை பிடிச்சி, எவ்வளோ தெரியும் தான் எங்களே ஏமாற்றிருப்பா கோமாளின்னு சொல்கிறா. நாங்கள் எப்போ நான் சொல்கிறதுலேருந்து வந்தோம், நாங்களும் மனுஷங்க தான், எங்களை நீங்கள் சின்ன வயசுலேயே கிட்னாப் பண்ணிவிட்டு எங்கள் மெமரியை வேறு அழிச்சிருக்கீங்க, அது மட்டும் பட்டாததுக்கு எங்கள் உடம்பை வேறு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரைம் செனிட்டர் சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், நான் உங்களை பொம்மை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும், ஏன்னா நீங்கள் எங்களோட நைட். பிரைம் செனிட்டர் கிரீட்டோவை பார்த்தோன்னே, இவன் ஒரு துரோகி, இவன் டார்க் டெரிட்டரியிலேருந்து வந்தவன். ஆலிஸ் சொல்கிறா, இவன் துரோகியாக இருக்கலாம், ஆனால் டார்க் டெரிட்டரியிலேருந்து இவன் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரைம் செனிட்டரில் நீ துரோகி பக்கம் சேர்ந்துட்டியா, அப்போ நீயே ஒரு துரோகி தான் சொல்கிறான். உன்னை சின்ன வயசில் கடத்திட்டு வந்தோம்னு சொன்னியே, ஆமாம் உண்மையிலே நாங்கள் கடத்திட்டு தான் வந்தோம், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து கெஞ்சின உன் மெமரியை நான் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சிக்கிட்ட நீ பவர்ஃபுல்லானால் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் பவர்ஃபுல்லான நைட்டை வந்து என்னை தடிச்சு விடாதே. கிரீட்டோ யோசிக்கிறாரு, இவனா நம்ம நேரத்தை கடத்த பார்க்குறான் நான் வேணும்ன்ட்டு. ஆலிஸில் நான் அவமானப்படுத்திட்டியா, சந்தோஷமா, நீ சாக போகிற பேருன்னு சொல்லி ஆலிஸ் அவன் ஸ்வாடை எடுத்து அந்த பிரைம் செனிட்டரை குத்திட்டா. பிரைம் செனிட்டர் அவனே வெடித்து புகையை போட்டு தப்பிச்சு போயிட்டான். கிரீட்டோ ஆலிஸும் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போகிறாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு நைட்டு மேலேருந்து வரான். கிரீட்டோவில் சந்தோஷம் இன்னொரு நைட்டான்னு சொல்லும்போது ஆலிஸில் வாய்ப்பே இல்லைன்றா. அந்த நைட்டு வேறு யாரும் இல்லை, யூஜியோ தான். அதை பார்த்த கிரீட்டோவில் யூஜியோன்னு கூப்பிட்டுன்னு கிரீட்டோ முன்னாடி போகும்போது ஆலிஸ் கிரீட்டோ கையை பிடிச்சிட்டா. ஆலிஸில் கிரீட்டோ யூஜியோ இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ வேறு மாதிரி மாறிட்டான். கிரீட்டோ அவரே அமைதிப்படுத்திக்கிறாரு. ஆலிஸில் யூஜியோவை நம்ம காப்பாற்ற முடியும், இப்போ கூட அட்மினிஸ்ட்ரேட்டர் தோக்கடிச்சு அவங்ககிட்ட இருந்த எல்லா மெமரியும் யார்கிட்டேருந்து அவள் எடுத்தாலும் அவங்ககிட்டே திரும்பி கொடுக்க முடியும். கிரீட்டோவில் இதை நான் பார்த்துக்கிறேன் ஆலிஸ், என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போகிறாரு. கிரீட்டோ யூஜியோ கிட்டே சொல்கிறாரு, என்னை ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்,
யூஜியோவில் எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நன்றின்னு சொல்கிறாரு. கீட்டோவில் எதுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லும்போது யூஜியோவில் என்னோடய ஸ்வாடை வந்து நீ எத்தனை வந்ததுக்காகன்னு சொல்லிவிட்டு யூஜியோட ஸ்வாடு தன்னால் யூஜியோ கிட்டே போய் சேர்ந்துடுது. கீட்டோ அதை பார்த்துல இது எப்படி சாத்தியம்னு சொல்லும்போது ஆலிஸ் சொல்கிறா, இது பழங்காலத்து மேஜிக், இதை கமாண்டரால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். புதுசாக நைட்டான இந்த யூஜியோ எப்படி கற்றுக்கினான்னு சொல்லும்போது கீட்டோ சொல்கிறாரு யூஜியோ கிட்ட, ஆலிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு. யூஜியோவில் எனக்கு குயினலாக தான் முக்கியம், எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்கிறான். பேசுகிறத விட்டுட்டு சண்டை போடலாமான்னு சொல்லும்போது கீட்டோவில் உனக்கு சண்டை கட்டு கொடுத்ததே நான் தான், அதை மறந்துடாதேன்னு சொல்கிறாரு. உனக்கு கற்று தராத இன்னொரு லெசனும் இருக்குது, அதை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் யூஜியோ, தயாராருன்னு சொல்கிறாரு கீட்டோ. கீட்டோ யூஜியோ போகுது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.